உங்க கனவு எவ்வளோ உயரத்துல இருந்தாலும் நீங்க விடாம முயற்சி பண்ணீங்கன்னா அந்த கனவு உங்களை வாழ்க்கையோட மிகப்பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட சின்ன மெசேஜ். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்ல இருந்து ஏடிசிக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃப்ளைட்ல இருக்க கேப்டனுக்கு உடம்பு முடியாம போனதுனால ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏடிசி அந்த ஃப்ளைட்ல ஏதாவது பைலட் லைசன்ஸ் வச்சிருக்க பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்கும். ஃப்ளைட்டோட கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏடிசிலேருந்து யார் அவங்க அப்படின்னு கேட்கும்போது பல்லவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போவே நமக்கு தெரிஞ்சிரும் இந்த படம் பல்லவியோட ஸ்டோரி தான். ஸோ சீனை இங்கே கட் பண்ணிட்டு பல்லவியோட ஸ்கூல் டைமை காட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பல்லவி என்சிசிக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போவாங்க. அப்போ அவங்க எனக்கு சைட் சீட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு ஃப்ளைட்டோட சைட் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ண ஆசைப்பட்ட பல்லவி அந்த ஃப்ளைட்டுக்கு பைலட்டான கதை தான் இந்த படம். பல்லவி காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பைலட் கோர்ஸ்க்கான அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த ஹாப்பி நியூஸை பல்லவி அவங்க லவ்வர் கிட்ட ஷேர் பண்ணும்போது எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற அவங்க லவ்வருக்கு இதில் ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்காது. மும்பையில் படிக்க போன பல்லவிக்கு அவங்களோட லவ்வர் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார். ஈவன் கிளாஸ் டயத்தில் கூட கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பார். பட் அதெல்லாம் மீறி பல்லவி ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்க லவ்வர் பார்த்தீங்கன்னா கிளம்பி மும்பைக்கே வந்துடுவார். மும்பைக்கு வந்த அவங்களோட லவ்வர் பல்லவியை சந்தேகப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி அசிங்கமா பேசுறாரு. அது கூடவே சேர்த்து பல்லவிய இந்த கோர்ஸை நிப்பாட்டிட்டு தன்னோட வரும்படி ரொம்ப கம்பல் பண்றாரு. ஒரு கட்டத்துல அவர் பண்ற டார்ச்சரை எல்லாம் தாங்க முடியாம போன பல்லவி இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிக்கலான்னு அவர்கிட்டயே சொல்றாங்க. அதை கேட்ட அவங்க லவ்வர் உடனே பல்லவி மேல ஒரு ஆசிட் அட்டாக் பண்ணிடுறாரு. இதனால பல்லவியோட ஒரு சைட் ஃபேஸ் வீணா போனது மட்டும் இல்லாம ஒரு கண்ணோட ஐசைட்டும் பாதிச்சு அவங்களோட பைலட் லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுது. பல்லவிக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு நினைக்கிற அவங்க ஃப்ரெண்ட் பல்லவிய டெல்லிக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ பல்லவி டெல்லிக்கு ஒரு ஃப்ளைட்ல போகும்போது விஷாலை மீட் பண்றாங்க. ஒரு ஃப்ளைட் கம்பெனியோட ஓனரா இருக்கக்கூடிய விஷால் ஏற்கனவே பல்லவிய காலேஜ்ல பார்த்திருக்காங்க. அப்போ பல்லவியோட ஆட்டிடியூட் விஷாலுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஸோ ஏற்கனவே தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால விஷாலும் பல்லவியும் ஃப்ளைட்ல சின்னதா சேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பல்லவி விஷால் கிட்ட நக்கலா நான் ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஷாலோட Cloud9 கம்பெனி ஆக்சுவலா அவங்க அப்பாவோட கம்பெனி. எப்பவுமே தன்னோட அப்பா பேச்சை மட்டுமே கேட்டு நடக்கிற விஷால் ஃபர்ஸ்ட் டைமா அப்பா பேச்சை மீறி பிரஸ்ல அவரோட கம்பெனியில ஆசிட் விக்டிமா இருக்கக்கூடிய பல்லவிய ஏர் ஹோஸ்டஸா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு பிரஸ் நோட் ரிலீஸ் பண்றாரு. இதை நியூஸ்ல பார்த்த பல்லவி அவங்க நக்கலா தான் ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க, சீரியஸான மோட்ல இல்ல. அதனால கால் பண்ணி விஷாலை திட்டுறாங்க. பல்லவியோட அப்பா பல்லவி கிட்ட நீ ஆசைப்பட்ட மாதிரி பைலட்டா ஒர்க் பண்ண முடியாட்டாலும் நீ ஆசைப்பட்ட இடத்துல, அதாவது ஃப்ளைட்ல ஆகாசத்துல பார்க்கறதுக்கான ஒரு வேலை உனக்கு கிடைச்சிருக்கு, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி பல்லவிய ஏர் ஹோஸ்டஸ் ஜாபுக்கு போக சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்பா, விஷால், ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாரோட மோட்டிவேஷனாலையும் பல்லவி அவங்களுக்குள்ளார இருந்த ஆட்டிடியூடை எடுத்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. சக்சஸ்ஃபுல்லா ஏர் ஹோஸ்டஸ் கோர்ஸ் முடிச்ச அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல போகும்போது நல்லது கெட்டதுன்னு எல்லாமே கலந்தது தான் இந்த உலகம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஃபிளைட்ல ஒருத்தர் பல்லவியை பார்த்துட்டு பல்லவியை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ஹக் கொடுத்துட்டு ஒரு குட்டி காஃபி கேட்பாரு. அந்த சீன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். பல்லவியோட செகண்ட் ஃபிளைட் அப்போ அவங்க எக்ஸ் லவர் வேணுக்குனே பல்லவி வர அந்த ஃபிளைட்ல டிக்கெட் புக் பண்ணி வந்து பல்லவிய கடுப்பேத்துவாரு. கேஸை வாபஸ் வாங்க சொல்லி கேட்பாரு. இதனால காண்டான பல்லவி அவர் மேல சுடு தண்ணியை ஊத்திடுவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி யாருக்கும் தெரியாததுனால ஒரு ஏர் ஹோஸ்டஸோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நெகட்டிவா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிரும். பிளஸ் எக்ஸ்ல வரும் பல்லவி மேல அந்த Cloud9 கம்பெனில போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுவாரு. உடனே விஷால் பல்லவியை கூப்பிட்டு அதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் மட்டும் கொடு ப்ளீஸ், நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல, பட் இது எல்லாமே வந்து ஏர்போர்ட்டோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பல்லவி கிட்ட எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் கேட்பாரு. பட் பல்லவி அவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை வச்சு பார்க்கும்போது அவங்க பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால
அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் நான் கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் டிஸ்மிஸை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் பீரியட் 1 மந்த்தை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி அவங்க நோட்டீஸ் பீரியடில் இருக்கும்போது ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த ஃப்ளைட்டில் தான் ப்ராப்ளம் வந்து அந்த ஃப்ளைட்டில் இருந்து ஏசிடிக்கு கால் வந்துருந்துச்சு. பல்லவிங்கிற நேமை கேட்ட உடனே ஏசிடி பீப்புள்ஸ் பல்லவி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க விஷால் கிட்ட சொல்லி பல்லவியை இமீடியட்டாக காக்பிட்லேருந்து வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. ஏற்கனவே அவங்களோட பைலட் லைசன்ஸ் கேன்சல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ளைட்டில் பேசஞ்சர் கிட்ட நடந்துக்கிட்ட பிஹேவியரும் சரியில்லை, அதனால டெஃபினட்டாக ஷீ இஸ் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி விஷால் கிட்ட சொல்கிறாங்க. ப்ளஸ் விஷாலோட அப்பாவும் விஷால் கிட்ட கால் பண்ணி உடனே பல்லவியை காக்பிட்லேருந்து வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. இதெல்லாம் தாண்டி விஷால் பல்லவி கிட்ட என்ன சொன்னாரு, பல்லவி சக்ஸஸ் ஆனாங்களா இல்லையா, அவங்க ஏர் ஹோஸ்டஸாவோ இல்லை பைலட்டாவோ அவங்களோட வேலையை கண்டினியூ பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி படம். தனக்கு வந்த எல்லா வார்னிங்க்கு அப்புறம் விஷால் பல்லவி கிட்ட பேசும்போது இந்த ஃப்ளைட்டும் நானும் ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம், உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து சேஃபாக லேண்ட் பண்ணுவேன்னு நம்புகிறேன் அப்படின்னு பல்லவிக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் வர மாதிரி ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான். பல்லவி தன்னோட பெஸ்ட்டை கொடுத்து ஃப்ளைட்டை சேஃபாக லேண்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டோரிஸ் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், இப்போ பல்லவி 1 மந்த் நோட்டீஸ் பீரியடில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு லாஸ்ட்டாக Cloud9 கம்பெனியோட ஃபைனல் ஃப்ளைட் ஏற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த ஃபைனல் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் யார் யாரெல்லாம் அவங்க சேவ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து பல்லவிக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக அந்த ஃபைனல் ஃப்ளைட்டில், அதாவது பல்லவியோட நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை ரெடி பண்ணியிருந்ததே நம்மளோட Cloud9 விஷால் தான். விஷாலை பார்த்து பல்லவி அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது என்ன பைலட்டாக ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் உங்களை மாதிரி வேற யாராவது இன்னொருத்தர் கிடைச்சாருன்னா அவர் கம்பெனியில் எய்தர் பைலட்டாவோ இல்லை ஏர் ஹோஸ்டஸாவோ நான் திருப்பி கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.